வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல ஸ்டாட்டிக் ஜிகே எம்டிஎஸ் 2022ல இந்த மாதிரிலாம் கேட்டேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்துலாம். இது நம்மளோட பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 2023ல ஸ்டாட்டிக் ஜிகேலாம் கேட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 2022 வீடியோ. சப்போஸ் சில பேருக்கு வந்து டவுட் வரலாம். ஏன் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் போடுறீங்கன்னா இதுல நம்ம லேர்ன் பண்றது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் எதுவுமே லேர்ன் பண்ண மாட்டோம். ஏன்னா கரண்ட் அஃபேர் எவ்ரி இயர் வரும். அதுக்கு பதிலா என்ன ஸ்டாட்டிக் கான்செப்ட், அதுவும் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னா ஃபோக் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், சென்சஸ், ஸ்போர்ட்ஸ்லயே வந்து ஸ்டாட்டிக் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் நம்ம என்டையரா பார்க்க போறோம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, பொங்கல் இஸ் த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? இந்த கொஸ்டின் 8th ஜூலை 2022 மார்னிங் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிக்க நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பொங்கல் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எல்லாருமே ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ்நாடு தான் வரும். பட் இதோட இல்லாம அடிஷ்னலா என்னெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபெஸ்டிவல் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்தோம். இப்ப தமிழ்நாட்டு ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தா பொங்கல் ஃபர்ஸ்ட் வரும். பொங்கலே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பொய் பொங்கல் வரும், சூரிய பொங்கல் வரும், மாட்டு பொங்கல், காணு பொங்கல் வரும். அடுத்து வந்து ஜல்லிக்கட்டு ஃபெஸ்டிவல், அடுத்து புத்தாண்டு, அடுத்து நியூ இயர், அடுத்து ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் தான் தெப்போஸ்தம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அடுத்து திருவையாறு, அடுத்து தைப்பூசம், அடுத்து நாட்டியாஞ்சலி. இது சிதம்பரம் டெம்பிள்ல வந்துருன்னா எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சிதம்பரம் டெம்பிள் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து மகாமகம் கும்பகோணத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் தான் மகாமகம். அடுத்து கார்த்திகை தீபம். இது எல்லாமே தமிழ்நாடோட ஃபெஸ்டிவல். கண்டிப்பா எஸ்எஸ்சிக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால கேட்ட கேள்வி வந்து பொங்கல் ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. ஆன்சர் வந்து தமிழ்நாடு தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். வித் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் கத்ரி கோபல்நாத் அசோசியேட்டட் அப்படின்னு இருக்குல்ல. இதுல இந்த கத்ரி கோபல்நாத் இவங்க யாருன்னா மியூசிக் ரிலேட்டடான வந்து ஃபேமஸான எக்ஸ்பர்ட். அவங்க எந்த மியூசிக் வாசிப்பாங்க அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இது விக்கிபீடியால கொடுத்ததாங்க நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். கத்ரி கோபல்நாத் இவர் ரிலேட்டட் டு வந்து அவர் கையில வச்சிருப்பாரு சாக்ஸாஃபோன். இதுதான் வந்து இவர் வாசிக்கிறது. கர்நாடிக் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சாக்ஸாஃபோன். ஆன்சர் வந்து பி தான் வரும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து எவ்ரி இயர் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா பேசிக் ஸ்டாட்டிக் நல்லாவே லேர்ன் பண்ணிங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே நல்ல கொஸ்டின். பண்டிட் கிஷன் மகாராஜ் வாஸ் அசோசியேட்டட் வித் விச் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்னன்னா அதேதான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட ஃபேமஸான எக்ஸ்பர்ட் பேர் கொடுத்தது அவர் எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ந்தவர் அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்டிட் கிஷன் மகாராஜ். இவர் தான் இமேஜ் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இவர் ஃபேமஸான தபலா பிளேயர். எந்த கரணனா பெனாரஸ் கரணா. கரணா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கதக்கல் நிறைய ஸ்டைல் ஆர் மெத்தட் இருக்கும். அதுதான் இந்த கரணான்னு சொல்லுவாங்க. இது நிறைய டைம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அகைன் சொல்றேன். அதுல பெனாரஸ் கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைப் இருக்கு. அதை சார்ந்தவர் தான் வந்து கிஷன் மகராஜ். இவர் ரொம்ப ஃபேமஸான வந்து தபலா பிளேயர். இவர் வாங்கின அவார்ட்ஸ் பாருங்க. பத்ம விபூஷன் 2002ல வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ 1973ல வாங்கியிருக்காங்க. நிறைய மியூசிக் எக்ஸ்பர்னுக்கு பத்ம அவார்டு எல்லாமே கொடுப்பாங்க. அதனால இது ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கிஷன் மகராஜ் ரிலேட்டட் டு வந்து தபலா பிளேயர். அதனால ஆன்சர் வந்து சீதா ஒரு ரைட்டம். இது ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின். ஏன் சொல்லணும்? பார்ட் 2 ஸ்டாட்டிக்கோட 2022 பார்ட் 2லயே இதே தான் கேட்டிருந்தாங்க. அப்ப ஏன்னா கொஸ்டின் நல்லாவே ரிப்பீட் ஆகுது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனாலதான் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து என்டையரா வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் நல்ல கொஸ்டின். ராதா ஸ்ரீதர் ரிசீவ்ட் த சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட் ஃபார் த இயர் 2018 ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு விச் கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் இந்தியா. அப்ப இந்த கொஸ்டின் என்ன? கிளாசிக்கல் டான்ஸ்ல ஃபேமஸான ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து ராதா ஸ்ரீதர். அதுல எந்த கிளாசிக்கல் டான்ஸ்? மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் வந்து படிப்போம். அந்த 8ல எந்த கிளாசிக்கல் டான்ஸ் இவங்க சார்ந்தவங்க அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பரதநாட்டியம். ஆக்சுவலி பேர்களையே நம்மளால வந்து சில இது பண்ணலாம். ராதா ஸ்ரீதர் இருக்கு, தமிழ் நேமா இருக்குல்ல. அப்ப என்ன தமிழ்நாட்டில் இருக்க கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம் அப்படின்னு கனெக்ட் பண்ணலாம். இப்ப பரதநாட்டியம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்ஸ் மட்டும் பார்த்தோம். இதுக்கு இன்னொரு பேர் தாசியாட்டம். இது 2023 ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது கேட்டிருந்தாங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இதோட அடிஷனலா எலிமெண்ட் ஆஃப் பரதநாட்டியம் இதையும் பார்த்துக்கிறோம். ஏன்னா சப்போஸ் அப்கமிங்ல கேட்டா நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது. அலரிப்பு அப்படின்னு இருக்குல்ல. ஸ்டார்டிங் பரதநாட்டியம் டான்சர் ஆடும்போது அவங்க கார்டுல வந்து பிளஸிங் வாங்குவேன் வித் சிம்பிள் டான்ஸ் ஸ்டெப். அதுதான் அலரிப்பு. அடுத்து ஜத்தீஸ்வரம்.
டான்ஸ் காம்போனன்ட், நிரித்தான டான்ஸ் காம்போனன்ட். அதுல எக்ஸ்பிரஷன் இல்லாம இருந்துச்சுன்னா அதான் ஜத்தீஸ்வரம். அடுத்து சப்தம். சப்தம்னா டிராமேட்டிக் எலிமெண்ட் வித் எக்ஸ்பிரஸ் வேர்டு இருக்கும். அடுத்து வர்ணம். வர்ணம் அப்படின்னா டான்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொன்னா. அடுத்து படம். படம்னா மாஸ்டரி ஓவர் அபிநயா ஆஃப் எ ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் பை த ஆர்டிஸ்ட் தான் படம். அடுத்து ஜாவலி. ஜாவலினா ஷார்ட்டான லவ் லிரிக்ஸை ஃபாஸ்ட் டெம்போல டான்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஜாவலி. அடுத்து தில்லானா. தில்லானா கன்க்ளூடிங் ஸ்டேஜ் ஆஃப் த பியூர் டான்ஸ் நிரிதா. இதுதான் தில்லானா. தில்லானா மோகனம்பல். அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ராதா ஸ்ரீதர் ரிலேட்டட் டு வந்து தமிழ்நாடு. அதனால பரதநாட்டியம் டி தான் ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன். Which one of the following state does the dance form கல்பேலியா belongs to அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஃபோர்த் டைமா ரிப்பீட்டடா கேட்கறாங்க. 2022 வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம பார்ட் 1 ஆர் பார்ட் 2ல வந்து கேட்டிருந்தாங்க. 2023 நம்ம பார்க்கும்போது கேட்டிருந்தாங்க. இது என்னன்னா ஃபோக் டான்ஸ்ல இருந்து எடுத்த கொஸ்டின். நம்ம ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா கம்ப்ளீட் சீரிஸ் வந்து போட்டிருந்தோம். ஒரு 3 ஹவர்ஸ் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை நீங்க பார்க்கலன்னா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கல்பிலிய டான்ஸ் எங்க ஃபேமஸ்னா ராஜஸ்தான்ல ஃபேமஸ். 2023ல எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சப்பேரா டான்ஸுக்கு இன்னொரு பேரு என்ன அதான் கேட்டிருந்தாங்க. அது கல்பீலியா. இதே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் ஸ்னேக் சார்மர் டான்ஸ். இது யுனெஸ்கோட ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி இன் 2010ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி யுனெஸ்கோ வந்து என்னன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அதிகமான வந்துன்னா ப்ரொடக்ஷன் ஆர் ஸ்டேட்டஸ் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல வந்து டூரிசம் வந்து நல்லாவே ப்ரொமோட் ஆகும். அதனால இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த இமேஜ் எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்லைட் நம்மளோட ஃபோக் டான்ஸோட ஸ்லைட் தான். நீங்க ஜஸ்ட் நம்மளோட ஃபோக் டான்ஸோட பிளேலிஸ்ட்ல ராஜஸ்தானை பாத்தீங்கன்னா அதுல கம்ப்ளீட்டா ராஜஸ்தான்ல என்னென்ன ஃபோக் டான்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ராஜஸ்தான். ஆன்சர் சி தான் ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் த யவோச்சாங் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல என்ன ஃபெஸ்டிவலை வந்து கேட்டிருக்கேன். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே பாருங்களேன், நம்மளோட கொஸ்டின் வந்து கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. அடுத்து ஃபோக் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்தாங்க. அடுத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து கொஸ்டின் எடுத்தாங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பேர் கொடுத்து அவங்க எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ந்தவர் அது கேட்டிருந்தாங்க. இப்ப ஃபெஸ்டிவல் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா நம்ம பார்த்த வரைக்கும் என்னன்னா எதுவுமே கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டினே கிடையாது பாத்தீங்களா. எல்லாமே ஸ்டாட்டிக் ஓரியன்டட். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க எம்டிஎஸ் கொஸ்டின் கேட்கறான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா அப்கமிங் நம்மளால நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? யோசாங் ரிலேட்டட் டு வந்துன்னா மணிப்பூர். இது மணிப்பூரோட வந்துன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது 5 நாள் செலிப்ரேட் பண்றாங்க. எப்பனா ஃபுல் மூன் டே ஆஃப் பல்குன். அதாவது பல்குன் மீன் ஒண்ணு கிடையாது. மணிப்பூரி அவங்களோட கேலண்டர்ல பல்குன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா மணிப்பூர். இது ஆன்சர் பி தான் வரும். இதை நீங்க வேற எப்படி வந்தனா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க. இந்த பேலாம் யோவோ சாங் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு மாதிரி புத்திஸ்ட் நேமா இருக்குல்ல. இந்த புத்திஸ்ட்ல இந்த மாதிரி வந்துன்னா யோவோ சாங் அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. அப்ப புத்திஸ்ட் ரிலேட்டடா இருக்கிற ஊர்லாம் பார்த்தோன்னா நார்த் இந்தியாவா இருக்கும். நார்த் இந்தியா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹிமாலயன் ரீஜனா இருக்கும். அப்ப ஹிமாலயன் ரீஜன் கிட்ட வரும்போது எதெல்லாம் நம்ம எடுத்துலாம் பாருங்க. தமிழ்நாடு எடுத்துடலாம், ராஜஸ்தான் எடுத்துலாம், எய்தர் உத்தரப்பிரதேஷ் ஆர் வந்து மணிப்பூர் வரலன்னு சொல்லிட்டு எய்தர் 50% நம்மளுக்கு வந்து நிற்கும். இது என்னன்னா லாஜிக்கலா நீங்க வந்து திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். அஸ் பர் த சென்சஸ் 2011 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தோன்னே ஈஸியா சொல்லலாம். கண்டிப்பா வந்து ஹிந்தியா தான் இருக்க போகுது. ஏன்னா ஹிந்தி தான் நிறைய பேர் பேசுறாங்க. அப்ப அதுதான் வந்து மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜா இருக்கும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஹிந்தி வரும். இங்க பாருங்களேன். என்டையர் வந்து என்னன்னா மைண்ட் மேப்ல 36.7% வந்துன்னா ஹிந்தி பேசுறாங்க. செகண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து பெங்காலி, அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் மராத்தி, அதுக்கப்புறம் தமிழ். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகத்துல வச்சுக்க. சப்போஸ் வந்து ஆர்டராவுமே வந்து அப்கமிங்ல கேட்கலாம். அதனால தான் சொல்லணும். அகைன் பர்சன்டேஜ்மே சப்போஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா ஹிந்தி ஞாபகத்துல வச்சுக்கேன். பிளஸ் வந்துன்னா பெங்காலி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது மறந்துடாதீங்க. ஹிந்திக்கு அப்புறம் தான் பெங்காலி வரும். சில பேர் வந்து பெங்காலி யோசிக்கவே மாட்டாங்க. பெங்காலிலாம் அவ்வளவு பேர் பேசுறாங்கன்னு பெங்காலிலாம் அவ்வளவு பேர் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து வியப்பா இருக்கலாம். பட் பெங்காலி வந்து செகண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆஃப்டர் வந்து ஹிந்தின்னு இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஹிந்தி. ஆன்சர் ஏ தான் ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். ஹவு many players are part of the team on the field in
கேம் ஆஃப் ஹாக்கின்னு இருக்குல்ல. அப்ப இந்த கொஸ்டின் என்ன? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின். அதுவும் ஸ்டாட்டிக்கா தான் கேட்டிருக்காங்க. இது எதுவுமே கரண்ட் அஃபேர் ஓரியன்டட் கிடையாது. இப்ப இந்த ஹாக்கி டீம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். சில பேர் ஹாக்கி வந்து ஃபாலோவர் இல்ல அவங்களோட ஹாபியா இருந்துச்சுன்னா இதெல்லாம் பார்த்தானே ஆன்சர் பண்ணணும். மொத்தம் 11 பேர் வந்து ஒரு டீம்ல இருப்பாங்க. இப்ப பேசிக்கா என்னன்னா ஹாக்கி ரிலேட்டடா என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து லேர்ன் பண்ணணும். இப்ப ஹாக்கி அப்படின்னு பார்த்தா இது வந்து இமேஜ் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இதுல 2 இருக்கு. ஒண்ணு இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் 1924ல பிரான்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன் 1925ல ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டெர்மினாலஜி பேசிக்கா இருக்கும். ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ட்ரோபிஸ் இதை தான் எஸ்எஸ்சி வந்து அடிக்கடி வந்து கேட்கறது. இதுல ரொம்ப ஃபேமஸான அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பார்த்தோம் ஆகா கான் கப் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து தயான் சந்த் ட்ரோபி வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. சுல்தான் ஆஃப் ஜோகர் கப் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. குப்புசாமி நாயுடு ட்ரோபி ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கான் அப்துல் காஃபர் கான் இதை கேட்டதா சஞ்சய் காந்தி ட்ரோஃபி இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் கேட்டிருந்தேன். பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுங்க. ஏன்னா ட்ரோபி ரிலேட்டடா நிறைய கேட்குறேன். ஜஸ்ட் ஒரு ட்ரோபி கொடுத்துட்டு அது கிரிக்கெட் ரிலேட்டடா வருமா, ஹாக்கி ரிலேட்டடா வருமா, ஃபுட்பால் ரிலேட்டடா வருமான்னு கேட்பாங்க. நீங்க எஸ்எஸ்சி கொஸ்டின் பார்த்தோன்னா டெஃபினட்டா தெரியும் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பேசிக்கா தான் கேட்டுங்க. அதனால ஆன்சர் வந்துன்னா 11. 11 பேர் வந்து ஒரு டீம்ல இருப்பாங்க. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துன்னா போயிடலாம். இது பாருங்களேன். அகைன் சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். According to the 2011 census, which one of the following has a second highest sex ratio in the India இருக்குல்ல? என்ன 2011 சென்சஸை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிட்டா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் செக்ஸ் ரேஷியோ ரிலேட்டட் நான் என்டையரா கொடுத்துருக்கேன். ஸ்டேட்ல வந்து பாருங்க, ஹையஸ்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளா. அதே லோவஸ்ட் பார்த்தா வந்து ஹரியானா இருக்கும். அது யூனியன் டெரிட்டரியில ஹையஸ்ட் பார்த்தோன்னா புதுச்சேரி வரும். லோவஸ்ட் பார்த்தா தமன் அண்ட் தையும். டிஸ்ட்ரிக்ட்ல ஹையஸ்ட் பார்த்தா மாஹி புதுச்சேரி. லோவஸ்ட் பார்த்தா தமன். இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சாங்க? ஹரியானா வந்தாவே ரொம்ப லோவஸ்டா இருக்கும். கேரளா, புதுச்சேரி இது எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப எஜுகேட்டட் பீப்புள். ஏன்னா கேரளா தான் வந்து மோஸ்ட் எஜுகேட்டட் பீப்புள் இந்த ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். அதனால அதிகமா எஜுகேட்டட் இருந்தா அந்த இடத்துல செக்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணலாம். புதுச்சேரி வந்து என்னன்னா எல்லாமே சவுத் தானே, அங்க எல்லாமே எஜுகேஷன் நல்லா இருக்கும், அங்க செக்ஸ் ரேஷியோ நல்லா இருக்கும்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கட்ஸா ஞாபகத்துல வச்சுக்கேன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் செகண்ட் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, செகண்ட் என்ன வரும்? தமிழ்நாடு. அதனால ஆன்சர் வந்து இதா வரும். அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிங்க. செகண்ட் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து தமிழ்நாடு தான். ஏன்னா சவுத் இந்தியா எஜுகேஷன் நல்லா இருக்கும், செக்ஸ் ரேஷியோ வந்து நல்லாவே இருக்கும். அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக் ரோட் டு முசிறி அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆதர். ஏன்னா புக்ஸ் அண்ட் ஆதர்ல இருந்து அடிக்கடி கேட்பாங்க. பட் அதுவுமே வந்து ஸ்டாட்டிக்கான வந்து புக்ஸ் அண்ட் ஆதர். இது எதுவுமே கரண்ட் அஃபேர் ஓரியன்டான வந்து புக்ஸ் கிடையாது. ஏன் சொல்றேன்னா இந்த புக்கெல்லாம் எப்பயோ எழுதியிருப்பாங்க. நான் ஆன்சர் சொல்லும் போது உங்களுக்கு வந்து டெஃபினட்டா புரியும். இப்ப புக்ஸ் அண்ட் ஆதர்ல நான் பார்ட் 3 பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். என்னன்னா ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளதான் வந்து ரிப்பீட்டடா வந்து எஸ்எஸ்சி கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தவங்களோட பேர் வரும்போதும் அவங்க என்டையரா வந்துன்னா எழுதின புக்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு எலிமினேஷனுக்காவது டெஃபினட்டா யூஸா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ரஸ்கின் பாண்ட். ஆக்சுவலி இவர் வந்து நிறைய புக்கள் இருப்பாரு. எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்தலாம். அது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் சிம்பிள் லிவிங், அடுத்து ரூம் ஆன் த ரூஃப், அடுத்து ப்ளூ அம்பர்லா, அடுத்து செரி ட்ரீ, அடுத்து ஆங்கிரி ரிவர், த கிரேட் ட்ரெயின் ஜெர்னி, ஹவு டு லிவ் யுவர் லைஃப், த ஃபிளைட் ஆஃப் பீஜியன்ஸ், டெல்லி இஸ் நாட் ஃபேர், விண்ட் ஆன் 100 ஹில், த டனல், ரோட் டு முசிறி. இதுதான் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ், த ட்ரீ லவர், வென் த டைகர் வாஸ் கிங், அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் தேக்ரா, சகாத்திய அகாடமி அவார்ட் 1992ல வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்ட் 3ல புக்ஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அதுல இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருந்தேன். அதனால இதை வந்து நம்ம நல்லாவே ஞாபகத்துல வச்சோம். அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் தேக்ரா. அடுத்து பன்னியன் ட்ரீ. இது எல்லாமே யார் எழுதின புக்னா ரஸ்கின் பாண்ட். இப்ப இவர் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின்ல நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்தா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து 2-3 வாட்டி நீங்க ரீட் பண்ணீங்கன்னா ஓரளவு மைண்ட்ல நின்றுக்கும். இவர் ரிலேட்டடா வரும்போது ஓகே ஸ்ட்ரைக் ஆகும். அப்ப இவர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். எலிமினேஷனுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். ரோட் டு முசிறி யார் எழுதும்? ரஸ்கின் பாண்ட். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? இது வரைக்கும் பாருங்க நம்ம என்னென்னலாம் கொஸ்டின் பார்த்தோம்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து என்ன கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து ஃபோக் டான்ஸ்ல இருந்து என்ன கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து சென்சஸ்ல இருந்து என்ன கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்னன்னா கொஸ்டின் பார்த்தோம். இப்ப புக்ஸ் அண்ட் அதுல இருந்து கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா கம்ப்ளீட் வந்து ஸ்டாட்டிக் ஓரியன்டான கொஸ்டின் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். எதுவுமே கரண்ட் அஃபேர் ஓரியன்ட் கிடையாது. ஏன்னா அகைன் அகைன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டு அதை சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன் அதுக்கு ரொம்ப கவனம் கொடுக்காதீங்க. நான் கவனமே கொடுக்க வேணாம்னு சொல்ல கொடுக்கணும். பட்
ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கும்போது இதை நல்லா நம்ம அப்ரோச் பண்ணாவே நல்ல கொஸ்டின் பண்ணலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர் 1 இயர் ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 or 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுல வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தெரியலன்னா பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகும். படிச்ச அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த பெனிஃபிட் வரல, அதுக்காக தான் சொல்லணும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் செக்ரியனி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இருக்குல்ல. இப்ப இந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, நாகாலாந்துல மொத்தம் 4 தான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஃபெஸ்டிவல். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா ஹார்ன்பில். ஹார்ன்பில்னா ஒண்ணு கிடையாது, கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்கும். இது மைக்ரேட்டரி பேர்டு, அதனால இந்த இடத்துல வந்து கொண்டாடுறாங்க நாகாலாந்துல. அடுத்து மொவட்சு யோவோ, இது வந்து ஃபேமஸ் நாகாலாந்து. அடுத்து செக்ரினி, இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து அகோலங். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டும், இந்த செக்ரினிக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படின்னா, இங்க லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, சோ நாகாலாந்துல லேண்ட் எடுத்துக்க. இந்த இடத்துல செக்ரினில வந்து சேக் அப்படின்னு எடுத்துக்க. அதாவது சேக் இருக்கிற இடத்துல அதிகமான லேண்ட் இருக்கும், இந்த பாலைவனம் அதிகமா இருக்கும். சேக் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல லேண்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லி சின்ன ஒரு ஷார்ட்கட், எக்ஸாமுக்கு மறக்காம இருக்குது, அதனால சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் செக்ரினி ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் டு நாகாலாந்து. இந்த ஷார்ட்கட்ஸ் டெஃபினட்டா உங்களுக்கு மறக்காது, எக்ஸாம்ல போனாலும் ஈஸியா நம்மளால வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டினை பாருங்களேன், எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க. டேஷ் இஸ் இந்தியன் ஸ்போர்ட் இன் விச் ரைடர் என்டர் த ஆப்போசிட் டீம் ஆல்ஃப் டு பேக் ஆப்போனன்ட்ஸ் வித்தவுட் டேக்கிங் த பிரீத். இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லலாம், கண்டிப்பா வந்து கபடி. ஏன்னா கபடியில தான் பிரீத் பண்ணாம போயிட்டு வந்துருன்னா ஆப்போசிட் டீம் வந்து தொட்டுட்டு வருவோம். ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். நான் சொன்னல, இதுவுமே வந்து ஸ்டாட்டிக் ஸ்போர்ட்ஸ் தான், எதுவுமே கரண்ட் அஃபேர் உண்டான ஸ்போர்ட்ஸ் வந்து எதுவுமே கேட்கல. அப்ப என்ன சொல்ல வரணும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா படிக்கீங்கன்னா ஸ்டாட்டிக்கா எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் ஃபேமஸா இருக்கு பாருங்க, அது ரிலேட்டடா பேசிக்கா கவர் பண்ணுங்க. அதுதான் நம்ம எக்ஸாமுக்கு தேவை, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்க. ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பஞ்சம்தா அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா சினிமா ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். சினிமாவும் கொஸ்டினா கேட்பாங்கன்னா டெஃபினட்டா கேட்கறாங்க. பட் எனக்கு சினிமா கொஸ்டின் என்ன, ஆக்டர்ஸ் ரிலேட்டடா இருக்காது, மியூசிக் டைரக்டர் ரிலேட்டடா இருக்கும், இல்ல மியூசிக் ரிலேட்டடா இருக்கும். ஏதாவது சிங்கர் ஃபேமஸான இருப்பாங்க, இல்ல மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, அவங்க ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. இது ஆல்ரெடி வந்து என்னன்னா 2023லயே வந்து கேட்டிருந்தாங்க. இது அகைன் வந்து 2022 கேட்டிருக்காங்க. அப்ப ஏன்னா 2022 கேட்டது 2023 ரிப்பீட் ஆகுது. அப்ப 2024 ரிப்பீட் ஆகலாம், இல்ல 2025 ரிப்பீட் ஆகலாம். என்ன சொல்ல வரேன்னா, கொஸ்டின் ரிப்பீட்டேஷன் இருக்கும். ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங்னால இதுக்குள்ளதான் சுத்தி ஆகணும், கொஸ்டின் எடுத்தாகணும். அதனாலதான் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆர்டி பர்மன். இவருக்கு தான் இன்னொரு பேர், செல்ல பேர் மாதிரி வந்து பஞ்சம்டா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஆர்டி பர்மன். இவர் ஃபேமஸான வந்து ஹிந்தி மியூசிக் டைரக்டர். அதனால ஆன்சர் டி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். அகைன் சென்சஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. As per the census 2011, which one of the following state of India has a lowest literate rate? என்னன்னா இதோட இந்த பார்ட்லயே நம்ம வந்து சென்சஸ்ல இருந்து 2011 வந்து 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். அப்ப என்ன, நல்லாவே சென்சஸ்ல இருந்து ரிப்பீட் பண்றாங்க. அப்ப இது ரிலேட்டட் நம்ம நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இப்ப லிட்டரரி ரேட் ரிலேட்டடா நான் என்டையரா வந்து கொடுத்துருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எந்த ஸ்டேட் ஹையஸ்ட்னா ஆப்வியஸ்லி கேரளா தான் வந்து ஹையஸ்டா இருக்கும். லோவஸ்ட் வந்துன்னா பீகார். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினா வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஹையஸ்ட் யூனியன் டெரிட்டரி பார்த்தா லட்சதீப் வரும். அடுத்து லோவஸ்ட் பார்த்தோம்னா தாத்ரா நாகர் கேவலி வரும். டிஸ்ட்ரிக்ட்ல ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிசோரத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் சர்ச்சிப் வரும். அதே லோவஸ்ட் பார்த்தா அலிராஜ்பூர் மத்திய பிரதேஷ் வரும். இதுல இந்த யூனியன் டெரிட்டரி ஹையஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணா, இந்த லட்சத்தீப்ல இருக்கிறதே வந்து லேக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே லட்சத்தீப்ல லேக் இருக்குல்ல, லேக் தான் இருக்காங்கன்னா 1 லேக் தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுத்தனால அது வந்து ஷார்ட்கட்ஸா கனெக்ட் பண்ணலாம். அடுத்து ஹையஸ்ட் வந்துன்னா மிசோரத்துல வந்து சீப்பான இது வந்து கொடுக்க ஈஸியா இருக்கும். ஏன்னா அங்க வந்து எஜுகேஷன் சீப்பா கொடுக்கலாம். ஏன்னா சரி சீப் அப்படி இருக்குல்ல, அதை ஒரு ஷார்ட்கட்ஸா கனெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஹையஸ்ட். ஸ்டேட் வந்து நம்ம இருக்காது, கேரளா தான் ஆப்வியஸ்லி வந்து ஹையஸ்ட் லிட்டர் ரேட்டா இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால இந்த கேட்ட கேள்வி வந்து லோவஸ்ட் லிட்டர் ரேட், அதனால ஆன்சர் என்னன்னா பீகார் தான் வரும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம், அதாவது சவுத் இந்தியா அப்படின்னு வந்தாவே லிட்ரேச்சர்ல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், லோவஸ்ட் வராது. கேரளாவும் வராது, ஆந்திராவும் வராது, தமிழ்நாடு வராது. அதனால ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. முடியெட்டு இஸ் ட்ரெடிஷனல் ஃபோக் தியேட்டர் ஃபார்ம் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன ஃபோக் டான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இந்த முடியேட்டு எந்த டான்ஸ் தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும், முடியெட்டு ரொம்ப ஃபேமஸ் வந்துன்னு கேரளா. அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் திரிஷூர், எர்ணாகுளம், கோட்டயம், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸா முடியெட்டு. இந்த இமேஜ் எல்லாத்தையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம், இது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பிக்சரை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா வந்து என்னன்னா ஸ்டோர் ஆகும், நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இதுவுமே யுனெஸ்கோட வந்து ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி 2010 கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா டூரிசம், வேர்ல்டு டூரிசம் நல்லாவே ப்ரொமோட் ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி வந்துன்னா ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா முடியேட்டு கேரளா. ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்லைடு எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோக் டான்ஸுக்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் நான் போட்டிருந்தேன். அதுல 3 hours வீடியோ இதுல இருக்கிற 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரியில கம்ப்ளீட் ஃபோக் டான்ஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எடுத்து நான் போட்டுருவேன். சப்போஸ் நீங்க கேரளா பார்க்கணும்னா அந்த கேரளாக்கான ஸ்டேட் எடுத்து நீங்க பார்க்கலாம். ரைட்டா? இந்த வீடியோ கம்ப்ளீட்டா ஃப்ரீயா நம்ம சேனல் தான் ப்ரொவைட் பண்ணிக்க, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ரோகிணி பாத், the recipient of Kalidas Samman was associated with which classical dance of India இருக்குல்ல, இல்ல ஜஸ்ட் ஒன் லைன் தான். பேரை கொடுத்துட்டு அவங்க எந்த கிளாசிக்கல் டான்ஸ் சார்ந்தவங்க, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வேணும். இவங்க தான் அவங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸான வந்துன்னா கதக் டான்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னலாம் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ரோகிணி பாத் ரிலேட்டட் டு வந்து கதக். அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் இஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்குல்ல. இது என்னன்னா ஆட்டோபயோகிராஃபி. அப்ப புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டுங்க. இந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு லேர்னிங் என்னன்னா ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாரை சொல்ல வராங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன். இங்க 4 ஆப்ஷனே பாருங்க. சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், கபில் தேவ், சுனில் கவாஸ்கர். இவங்க 4 பேருமே ஃபேமஸான வந்துன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன். கிரிக்கெட்ல வந்து ரொம்ப ஃபேமஸா சாதிச்சவங்க. அப்ப என்ன இதே மாதிரி நிறைய ஃபேமஸான வந்துன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியோட ஆட்டோபயோகிராஃபி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். அப்கமிங்ல கேட்ட டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஸ்போர்ட் பர்சன் ஒன் பை ஒன் பார்த்தா இதுல ஃபர்ஸ்ட் வந்து சச்சின் டெண்டுல்கர் பிளேயிங் இட் மை வே வரும். அடுத்து யுவராஜ் சிங் த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். அடுத்து சைனா நேவால் பிளேயிங் டு வின். அடுத்து மித்தாலி ராஜ் அன்கார்டட். விவிஎக்ஸ் லக்ஷ்மன் 281 அண்ட் பியாண்ட். சஞ்சய் மன்ச்ரேகர் இம்பர்ஃபெக்ட். மேஜர் தயான்சந்த் கோல். Rahul Dravid, the nice guy who finished first. Milkha Singh, Race of My Life. PT Usha, Golden Girls. Maria Sharapova, Unstoppable, My Life So Far. Mary Kom, Unbreakable. Abhinav Bindra, A Shorted History. இது பார்ட் 3 2022ல கேட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிகளை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து சுனில் கவாஸ்கர், சன்னி டேஸ். சௌரவ் கங்குலி, A Century Is Not Enough, My Roller Coaster Ride to Success. சுரேஷ் ரெய்னம், Believe. What Life and Cricket Taught Me. சாய்னா மிர்சம், ஏஸ் அகைன்ஸ்ட் ஆர்ட்ஸ். இதோட சேர்த்து இன்னமும் இருக்கு, அவ்வளவுதான் முடிச்சிடலாம். அடுத்து ரவி சாஸ்திரி, ஸ்டார் கேசிங் த பிளேயர் இன் மை லைஃப். விஸ்வநாதன் ஆனந்த், மைண்ட் மாஸ்டர். திலீப் வங்கசேகர், ஒன் டே ஒண்டர். ஷெயின் வேனோட நோ ஸ்பின். உசைன் போல்டோட ஃபாஸ்டர் தென் லைட்னிங் மை ஆட்டோபயோகிராஃபி. ரிக்கி பாண்டிங்கோட அட் த க்ளோஸ் ஆஃப் பிளே. கிறிஸ் கெயிலோட 6 மிஷன். ரஃபேல் நடாலோட ரஃபா மை ஸ்டோரி. அடுத்து நாவோக் டோஜோவிக்கோட சர்வ் டு வின். அடுத்து டேவிட் பெக்கமோட மை வேர்ல்டு மை சைட். மைக் டைசனோட அன்டிஸ்பியூட்டட் ட்ரூத் மை ஆட்டோபயோகிராஃபி. கபில் தேவோட ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கபில் தேவ் தான். இதை நான் லாஸ்ட்ல வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்போ என்னன்னா இது கம்ப்ளீட்டா எல்லா ஆட்டோபயோகிராஃபியோ ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்தையும் கொடுத்தணும். இப்போ இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்கலாம், டெஃபினட்டா அவன் மிஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக தான் நான் கம்ப்ளீட்டா இந்த இடத்துல மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இப்போ கொஸ்டினுக்கு வாங்கலேன். நம்மளுக்கு கேட்ட கேள்வினா ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் எந்த ஃபேமஸான பர்சன் அப்படின்னா கபில் தேவ். அதனால ஆன்சர் சீதா வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். அகைன் புக்ஸ் அண்ட் ஆதர் தான் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒர்க் பை ஃபேமஸ் இந்தியன் ஆதர் குஷ்வந்த் சிங் அப்படின்னு இருக்குல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா ஒரு 15 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளதான் வந்து ரிப்பீட்டடா வந்து எஸ்எஸ்சி கேட்பாங்கன்னு. அதுல ஒன்னொருத்தவங்க தான் யாருன்னா குஷ்வந்த் சிங். பட் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம், ஃபேமஸான வந்து கிரிக்கெட் பர்சனோட நிறைய ஆதர் அவங்களோட ஆட்டோஃபைக் தான் பார்த்தீங்களா, அது இதுல ஆட் ஆகாது. ஏன் சொல்லலாம், அவங்களோட கெரியர் வந்துன்னா ரைட்டிங் கிடையாது. பட் இவங்களோட கெரியர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளீட்டா ஆதரா இருப்பாங்க, நிறைய புக்ஸ் எழுதுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தா குஷ்வந்த் சிங். ஸோ இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இவர் தான் குஷ்வந்த் சிங். இவர் எழுதின புக்லாம் பார்த்தோம்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான், டெல்லி அ நாவல், ஹிஸ்டரி ஆஃப் அ சிக், ட்ரூத், லவ், எ லிட்டில் மலைஸ், இந்தியா அண்ட் இன்ட்ரோடக்ஷன், த எண்ட் ஆஃப் இந்தியா, பிக் புக் ஆஃப் மலைஸ், எ பிரைட் ஃபார் த சாகிப் அண்ட் அதர் ஸ்டோரிஸ், ஐ ஷால் நெவர் ஹியர் த நைட்டிங்கல், வாய் ஐ சப்போர்ட்டட் த எமர்ஜென்சி. இப்ப நமக்கு கேட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா குஷ்வந்த் சிங் எழுதின ஃபேமஸான ஒர்க் எதுன்னு கேட்டாங்க. சூட்டபிள் பாய் கிடையாது, ட்ரெயின் டு பாகிஸ்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் புக்கே நம்ம பார்த்தோம், ட்ரெயின் டு பாகிஸ்தான் இவர் எழுதின புக்கு. அதனால இதான் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால என்ன சொல்லலாம், சரி இதுதான் கொஸ்டினா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். இந்த மூணுமே வந்து வராது, கைடு வருது, சீக்ரெட் கேம் வருது, ஆன்சர் பி தான் வரும். இதே மாதிரி என்னன்னா ஒரு 15 பேர்ல இதுக்கு முன்னாடி வந்து ரஸ்கின் பாண்டு வந்து பார்த்தோம், அவர் என்னெல்லாம் புக் எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் பார்த்தோம்.
இது செகண்ட் பர்சனான குஸ்வந்த் இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்கும்போது அவங்களோட என்டையர் புக் லிஸ்ட் பார்த்தோம்னா இப்போ கம்ப்ளீட்டா என்ன வரும் எக்ஸாமுக்கு அப்கமிங்ல கேட்டால் டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்துலாம். இது பாருங்களேன். அகைன் சென்சஸ்ல இருந்து கொஸ்டின். as per the 2011 census what was the percentage of urban population in இந்தியான்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா நம்மளுக்கு அந்த ரேஷியோ தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு பர்சன்டேஜ் மேல அர்பன்ல இருக்காங்க அது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் 2011 சென்சஸ் படி about 31% ஆஃப் பாப்புலேஷன் எங்க இருக்காங்கன்னா அர்பன் ஏரியால இருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் 31. அதனால between 30 to 35%. அதனால என்ன வரும் ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா இது எல்லாமே சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பாருங்க 2011 சென்ஸ்ல பேசிக்கா சில பேர் படிப்பாங்க. பட் இது எல்லாமே ரொம்ப இன்டெப்தா அதுவும் பர்சன்டேஜ் கரெக்டான பர்சன்டேஜ் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஏலக்கரடி இஸ் அ ட்ரைபல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட் இருக்குல்ல. இதுல பேரை பார்த்தா ஏலக்கரடி தமிழ்நாயமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன்ல எங்கடா தமிழ்நாடு காணும்னு சொல்லி தேடுவோம். பட் இந்த ஏலக்கரடி எங்க செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ வெல் நோன் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் ட்ரைபல் குரூப் கால் இருளாஸ் ஆஃப் அட்டப்படி இன் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். பாலக்காடு எங்க இருக்கு கேரளா இருக்கு. அப்ப இந்த ஏலக்கரடி எங்க ஃபேமஸ் அப்படின்னா கேரளா. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த ஸ்லைடு எல்லாமே நான் ஃபோக் டான்ஸ்ல வந்து கவர் பண்ண ஸ்லைடு தான் இங்க வந்து எடுத்து போட்டிருக்கேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏலக்கரடி ஃபேமஸ் வந்து கேரளா. ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் அ ஸ்டோன் லைக் டிஸ் seen at the top of the temple in Odisha and nearby district temple architecture called அப்படின்னு இருக்குல்ல. இதுல ஒண்ணும் கிடையாது. டெம்பிள் ஆர்கிடெக்சர் இந்தியால 3 டைப் வந்து சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா திராவிட ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடா மீன்ஸ் வந்து தமிழ்நாடு சவுத் இந்தியா ஸ்டைல் அப்படின்னு வரும். செகண்ட் ஸ்டைல் வந்து நகரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரா மீன்ஸ் வந்து நார்த் இந்தியா அவங்க கேட்ட ஸ்டைல் தான் வந்து நகரா ஸ்டைல். தேர்ட் டைப் என்னன்னா வெசரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெசரா ஸ்டைல்னா ஒன்றும் கிடையாது. இந்த திராவிடா ஸ்டைலையும் இந்த நகரா ஸ்டைலையும் மிக்ஸ் ஆகி கெட்டின ஒரு ஸ்டைல் தான் வந்து வெசரா ஸ்டைல். அப்ப மிக்ஸா இருக்கும். திராவிடாவோட பாட்டு இருக்கும், நாகரோட பாட்டு இருக்கும். இது டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல பேசிக்ஸ். எஸ்எஸ்சில எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்கன்னா ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருந்துச்சுன்னா அந்த டெம்பிள் எங்க இருக்கு எந்த ஸ்டேட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஆர் எல்ஸ் டெம்பிளோட பேசிக்கான வந்து ஃபீச்சர் அதாவது ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுல செகண்ட் டைப் கொஸ்டின் தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல ஒரு டிஸ்க் மாதிரி இருக்காப்பா அந்த டிஸ்க்கு பேர் என்ன அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும். இது என்னன்னா வெசரா ஸ்டைல் வந்து ஆர்கிடெக்சர். ஏன்னா ஒடிஷால வந்து ஃபேமஸ் ஸ்டைல் என்ன சொல்லுவாங்க வெசரம். அதாவது நகரா ஸ்டைலும் இருக்கும் அதோட சேர்த்து திராவிட ஸ்டைல் இருக்கும். இதுல இந்த அமலக்கா அப்படின்னு பாருங்களேன் இதுதான் வந்து இந்த டிஸ்க். கலஷா மீன்ஸ் வந்து மேல இருக்குது அதாவது இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது வந்து கலஷா. அவன் கேட்ட கேள்வி வந்து டிஸ்குமா இருக்கும் ஸ்டோன் லைக் டிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அமலக்கா ஆன்சர் வந்து சீதா வரும். ரைட்டா ரொம்ப பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளுக்கு தெரிஞ்சதான் இந்த மாதிரி கொஸ்டினை கையே வைக்க முடியும். ரைட்டா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் இந்த வீடியோ. ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹஸ் சங் த ஃபேமஸ் பாலிவுட் சாங் சன்னா மேரியா அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இது ரொம்பவே வந்து ஒரு அன்ஃபேரான கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா எஸ்எஸ்ல ஒரு பேட்டர்ன் எப்போதும் வச்சிருக்காங்க. சினிமா ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அவங்க சினிமா பிக் பண்ணும்போது பாலிவுட் சாங் இல்ல பாலிவுட்ல இருக்கிற ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் சிங்கர் அவங்கள தான் கொஸ்டினா கேட்கறாங்க. ஏன் இது அன்ஃபேர்னா இப்ப சவுத் இந்தியா தமிழ்நாட்டுல இருந்து வந்துன்னா பசங்க எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு பாலிவுட் சாங் எல்லாம் தெரியணும் அவசியம் கிடையாதுல. பட் இங்க இந்த பாலிவுட் சாங் ரிலேட்டடா கேட்கும்போது இது வந்து அன்ஃபேர். இதே ஒரு நார்த் இந்தியன் பையன் எழுதும்போது ஈஸியா அந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடும். ஏன்னா அதுவும் எம்டிஎஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க் இருக்கும்போது எங்கேயே வந்துன்னா கட் ஆஃப் போயிடும். அதுக்காக தான் சொன்னேன். இது நிறைய டைம் வந்து எஸ்எஸ்சில வந்து இந்த கொஸ்டின் எஸ்கலேட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கு ஏத்தாலும் நம்ம அப்ரோச்சா வந்து போகணும். அதான் அந்த மாதிரி கொஸ்டின் அந்த லேர்னிங் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சில பேர் தெரிஞ்சவங்க ரொம்ப ஈஸம். சன்னா மேரியா வந்து என்னன்னா ஏ தில் கே முஷ்கில் ஒரு படத்துல கரண் ஜோஹர் டைரக்ட் பண்ணிப்பாப்ல ரன்பீர் சிங் அனுஷ்காலாம் நடிச்சிருப்பாங்க. பிரீத்தம் வந்து மியூசிக் டைரக்ட் அஜித் சிங் வந்து பாடியிருப்பாரு. இந்த சாங் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் எக்ஸாம் டைம் பார்க்கும்போது இது எனக்கு வந்து அன்ஃபேரா தான் தெரியுது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அர்ஜித் சிங் ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு பாருங்களேன். கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து ஃபோக் டான்ஸ்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து சென்சஸ்ல இருந்து என்ன கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து ஃபெஸ்டிவல்ல இருந்து வந்துன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதையும் பார்த்தோம். அடுத்து டெம்பிள் ரிலேட்டடா வந்துன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதையும் பார்த்தோம். அடுத்து என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதையும் பார்த்தோம். அதே மாதிரி புக்ஸ் ரிலேட்டடாமே கேட்டிருந்தாங்க. புக்ஸ்ல 2 ஒன்னு ஆட்டோபயோகிராஃபி இன்னொன்று நார்மலா கேட்டிருந்தாங்க. இது எல்லாம் தான் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல கவர் ஆகுது. அப்ப இது ரிலேட்டடா நம்ம பேசிக்கலா லேர்ன் பண்ணிட்டோம்.
கண்டிப்பா அப்கமிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. இதோட பார்ட் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட கன்டினியூஸ் பார்ட்டான பார்ட் 5 நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.